தினம் போயிட்டோம். சரி, நீங்க எங்க வீட்டு சாப்பாட்டு சாப்பிட்டு பாருங்களேன். ஓஹோ, அப்படியா? ஆமாண்ணா. சரிப்பா. அப்பதான் அம்மையாராகப்பட்டவர் சொன்னார், அம்மா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நம்ம தம்பிகளுக்கு நான் சாதம் கொடுக்கல, அவங்க கொண்டாட்டிய சாதம் போட்டு கொடுத்துருந்தாங்க, இதனால நான் கட்டி சாதத்தை சமையலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருக்குது. நான் கொண்டு வந்து சாதத்தை நீங்க சாப்பிட்டுருங்க. சரியா? அண்ணி சாப்பிட்டதான் நாங்க அண்ணி சமைச்சதை தான் நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்டோம். நாங்க நல்லா வளர்ந்துருக்கிறோம். சரி, எங்க மனைவி சாப்பிட்டத நீ சாப்பிட்டுதான் ஆகணும். சரிப்பா. அப்படின்னா அப்படின்னு நானே சாப்பிட்டுக்கிறேன்பா. ஆஹா, குழந்தை பருவத்திலே கொஞ்சம் தருவாயில தாயும் தந்தை இழந்த எங்களுக்கு நீதான தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தந்தையாவும் இருந்து எங்களுக்கு அண்ணா ஊட்டி விட்டீங்க. அண்ணா கடைசியா நாங்களும் உனக்கு ஊட்டி விடுறோம். ஓஹோ, கடைசியா எங்களுக்கெல்லாம் சாதத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துனேன். இன்னைக்குதான் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒன்றா உட்காந்து சாப்பிடுறோம். எங்களுக்கு ஊட்டி வளர்த்தனல்ல, அது போல நாங்க உனக்கு ஊட்டி பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்குது. நாங்க ஊட்டுறோங்க தம்பிலா, சமயமா ஊட்டுக்குள்ள எனக்கு ஆனந்த சந்தோஷம். அப்படியா? சாப்பிடுங்கண்ணா. கண்ணன ஒரு படு சாதத்தின்னா எனக்கு உள்ள மல்ல உடனே என் தம்பி மாறே மூணு பாடி சாதத்தின்னா ஒருபடி சாதம் எடுத்து நான் சாப்பிடக்கல்லேன், உள்ள உடருது.
2 பிடி சாதம் எடுத்து சாப்பிடும் போது சரி என் நாவ 2 போகுது. 3 பிடி சாதம் எடுத்து தின்னா என் மூச்செடுத்து போகுது. 4 பிடி சாதம் எடுக்குள்ள தம்பி 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 ஐயோ சாதத்தில என்ன வச்சே சாதத்தை ஊட்டி விட்டீங்களே தம்பி. இந்த சாதத்துல என்னப்பா வச்சு என் பொன்னான என் உயிரும் போகுதே. கூடி பிறந்தமே குட்டுப்பால் உண்டமே, சேர்ந்து பிறந்தமே சேடப்பால் உண்டமே தம்பி. என்னப்பா செஞ்சீங்க தம்பி? என் நாவரண்டு போகுது. எனக்கு தண்ணீர் தாகமாகுது. தண்ணீரிருந்து கொண்டு வந்து கொடுத்தால் நான் என் லாபம் பிழைத்துக்கவே தம்பி. எனக்கு தண்ணி ஒரு ரூபா கொடுங்கப்பா. தண்ணியா அண்ணா? தண்ணி கேட்கிறாரு. என்ன பண்ற? தூக்கி வளர்த்தணும். அவனுக்கு நாம கிடைச்ச சோறு கொடுத்துட்டோம். சரி போறதுதான். சாவு தண்ணி கிடைச்சா கொடுத்துடலாம்டா. தண்ணியா கொடுக்குற? ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது மண்டியில மூளைக்குதான். அவனே மருந்து தின்றுக்கிறான். தண்ணி குடிச்சா உயிர் குடிச்சு மாட்டான், தேக்கம் தர மாட்டான். பைத்தியக்காரன். அவன் என்ன பண்றது? தண்ணியா கொடுக்கணும். தண்ணி கொடுக்க கூடாது. அவனுக்கு 1 குட்டு கொடுக்கணும். நீ பஸ் விடுற, நான் பஸ் விட்டான். எனக்கு லேட்டா ஆகும், நீயே விடு. சரி ரைட். ஆமா பதினெடுத்து போகுதா? உயிர் போகுது வருவதுதான். குடி 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 குடிடா குடிடா குடிடா, நல்லா குடிடா. ஐயோ இது பச்சை தண்ணி.
பலத்தக்கடா மாறல பாஞ்சிருக்குதுன்னு எனக்கு பழமொழி சொன்னியா? என் பொண்டாட்டி வந்து சொன்னா அதைத்தான் செய்யறோம். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உங்களை வளர்த்து வாருமாக்கிறேன் தம்பி. தந்தையார் பாண்ட பிறகு தமையமான தரையிலே நடக்க கூடாது என்று தங்க தகனெடுத்து தகுட்டு மேல் நடவடிக்கை பார்த்தது. சம்பாதிச்சு கொடுப்பானு தாயில்லாத குறையாக தாய்க்கு தாயா நின்று வளர்த்துறே தம்பி. என்ன படிக்க துணிக்க உங்களுக்கு என்னடா பணம் வந்தது தம்பி? நல்லவன் மாதிரி பேசுறான். நாம கருவாட்டுக்கு போனோட்டி அங்க ஆளை வச்சு அடிக்கிறான். நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக உங்களை சீரும் சிறப்போடு நான் வளர்ச்சி வந்தனே. தமையன் என்று பாராது என் பிள்ளை போல நினைத்து உங்களை வளர்த்து வந்தனே தம்பி. பொன்னான மேடியும் புண்படாத மேடியனை புண்ணாக்கி வைக்கிறீர்கள், அடிபடாத மாட்டை அடிபடுத்தி வைக்கிறீர்களே. உங்களுக்கு நான் அப்படி என்னப்பா செய்தேன் தம்பி? இப்ப கேட்கல பாத்தியா? ஏண்டா நான் உங்ககிட்ட வந்து சொத்து கேட்டோம்ல, உங்ககிட்ட வந்து நாங்க சொத்து கேட்டோம்ல, பிரிச்சு கொடுக்க வேண்டியதாடா தம்பி. சொத்தை பிரிக்காதது ஏன் தெரியுமா? எதுக்குடா? இந்த சொத்தே நீங்க தாண்டு நான் நினைத்தனே. எல்லா சொத்தும் உங்களுக்கேன்னு தானே நினைத்திருந்தேன். இந்த சொத்தெல்லாம் இந்த சொத்தே நாங்க நினைச்சேன். சாதை கொடுப்பதை போல் சாதத்துல விஷத்தை வச்சுட்டீங்களே சண்டாள பாவீங்களா? நாங்க சொத்தை கேட்கும் போது பிடிச்சு கொடுத்தா நாங்க ஏன்னா உனக்கு சோத்துல விஷம் வைக்கிறோம். ஐயோ பொண்ணாட என்னுயிரே. ஐயா
பொண்ணால என் உயிர் போகுதே தம்பி. உன் அன்னையாராகப்பட்ட வண்டியில் வருவார் வருவார் என்று பார்த்திருப்பாளே. நிறமாத கற்பனையாகப்பட்டவள் சுவாமி, உன் திருமுகத்தை நான் எப்பொழுதும் பார்க்கவே இருக்கணும் என்று சொன்னாலே, போக வேண்டான்னு சொன்னாலே. என் மனைவி வார்த்தையை மீறி வந்து இந்த பொன்னால என் உயிர் இப்ப இங்கேயே போகுது. கடைசியா என் மனைவியை கூட பார்க்காது என்ன கொள்றீங்களே, உங்களுக்கு என்னப்பா படம் வந்தது? என்னன்னா ஏண்டா உப்பு ஊறுகாய் தினத்துக்கு மாணிச்சு பழுத்து பக்குன்னு அடிக்குது. ஒருத்தல் நிமிடம் அண்ணா, இவ்வளோ விஷம் கொடுத்தும் சாவாம துடிச்சுக்கிட்டே கிடக்குறான். கல்லு மனுஷரா இறங்கல, கல்லு மனுஷு. அதனால அவனை தலை மேல கல்ல தூக்கி போட்டு கொள்றான். கொல்லு நசிக்கிறான். அப்படியா? எப்ப வருவான்னு பார்த்த கண்ணு வைக்க அண்ணா கல்லு வச்சாச்சு. பங்காளி வச்சாச்சு. அண்ணன் பங்காளிடா. 10 வயசு ஆனவே பங்காளி. 5 வயசு பொட்டாட்டி வந்து சொன்னா எனக்கு தெரியுது. ஆமா, நம்ம இத்தனை நாள் நம்மள அறிவே இல்லாம வளர்த்தி விட்டான். ஏன்னா கூண்டுக்குள்ளேயே கிளி வளர்த்துற மாதிரி வளர்த்தி விட்டான். சண்டால சுயநலக்காரன். வெளியே விட்டாமனு வச்சுக்க, சொத்துல பங்கு கேட்டுவாங்கன்னு தான் வராம. ஏண்டா சண்டாலா பாவீங்களா? ஏண்டா உங்களை பாலுன்னு பார்த்தாங்களா இல்ல சோறுன்னு பார்த்தாங்களா? ஏண்டா டே, அம்மாக்கு அம்மா அப்பனுக்கு அப்பன் அப்பேறுபட்ட உங்களை வளர்த்துனாங்களே தம்பி கண்ணு. ஒன்ன மாதிரி தான் நாங்களும் நினைச்சோம். சரி, அதான் கூண்டுல கிளிய உள்ள விட்டு வாழைப்பழம் கொடுப்பான், பழம் கொடுப்பான். ஆனா பறக்கூட மாட்டானே. அதெல்லாம் என் பொண்டாட்டி வந்து எங்க அறிவு கண்ண திறந்து இருக்கிறான். நல்லா இருப்பீங்களா? எங்களை மாதிரி 4 பேரு பழவி வாங்க. பாக்காப்பாளைய ஸ்டேஷனு, பொங்கலாபுரம் ஸ்டேஷனு, மகிழ்ச்சி அப்படி இல்லையடா இருக்குது. வெகு அரிச்ச புண்டையாக்கும். உங்க அப்பனை கொல்றா, சொத்து உனக்கு வந்துடும். என்ன புண்டைக்கு அண்ணா, இவனை கொண்டு விட்டோம். இப்படியே விட்டுட்டு போனா யாராவது பாத்துருவாங்க, சாட்சி கிடைச்சிரும். இவனை தூக்கி கடல்ல போட்டு போயிடலாமே. ஆமாடா, ஏன்னா கடல்ல போட்டா எந்த தனியும் வராது. நல்லாவே சொல்றீங்க. கல்ல கட்டி கடல்ல தூக்கி வீசி போடலாம். அப்படியே மீன் தின்னுட்டு போகட்டும். மீன் வித்து தான் நாம சம்பாதிக்கிறோம். மீன் எடுக்கட்டும். ஆனா அண்ணனை கொண்டு போட்டோம். ஆமா ஆமா, அவன் சாகும் போது ஒண்ணு சொன்னான். என் பொண்டாட்டி நிறமாச கற்பனை ஆக்குறாடான்னு. அப்படின்னா பிள்ளை பெத்துடுவோம். பிள்ளை பெத்துட்டா சொத்து அவனுக்கு போயிருப்படா. திரும்பவோட இதுல அதனால அவ உயிரோட இருந்தா தானே பிள்ளை பாப்பா. அவளை கொண்டு போட்டான். இவனை கொண்ட மாதிரி அவளையும் கொண்டு சொத்து 2 பங்கா பிரிச்சுக்கலாம். குண்டா, அடுத்த பிளானிதானே நீ கோரம்பட்டியில எல்லாத்தையும் கொள்றியாட்டு. அடுத்த பிளானிங்கே உனக்கு தாண்டி. சரி, இப்ப என்ன பண்ணும்? இப்ப அவளை கொல்லணும். அண்ணன் பொண்டாட்டிகிட்ட போகணும். அண்ணன் பொண்டாட்டியா? இல்ல, அவ கணக்கா தேவடியா? அப்படி சொல்ற. இங்க பாரு, என்னதான் எடுத்து வளர்த்துறான். இருந்தாலும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வச்சு வளர்த்துட்டான். எப்படின்னு கேளு. எப்படி? அவ புருஷனுக்கு மட்டும் பாலும் பழமும் சேர்த்து கொடுத்தா போறா. பணம் மாத்திரம் பாதி இருக்கிறான். நாம 2 பேரும் நிலத்துக்குள்ளேயே அமைக்க போயிட்டோம். சரி, அதனால அவளை கொள்ளணும். சந்தரமா கூட்டிட்டு கொண்டு போலாம்.
அப்பண்ண சாமியும் அப்புசாமிய கல்லு வச்சு அழைத்து கொன்று விட்டார். அப்ப அஞ்சுமலை மரத்துல அந்த பொதிமாடு கட்டியிருந்த மாடு மன்னரே போய்விட்டாரு அப்படி என்று இந்த பொதிமாடாகப்பட்டது அத்து ஒதிரிட்டு இந்த அம்மாட்ட நம்ம எப்படியாவது போய் சொல்லணுமே அப்படின்னு அந்த பொதிமாடாகப்பட்டது தெய்வ பத்தினி தேடி போகுது.